நல்லா இருக்கணும். இது பேர் சுயநலம் கிடையாது. தன்னலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இத. அப்போ உங்களை நீங்க காத்துக்கொள்ள, உங்களுடைய பிறவி கர்மாவை தீர்த்துக் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் சொல்றேன். சரிங்களா? அந்த கோவிலுக்கு கண்டிப்பா போங்க. போயிட்டு வந்து அங்க என்ன பண்றீங்க? அர்ச்சனை, அபிஷேகம் அங்க ஒரு நாள் கண்டிப்பா தங்குங்க. சரிங்களா? உங்களுக்கு உண்டான கோவில் எழுதிக்கிறீங்களா? ஆதிபுரீஸ்வரர் கோவில். ஆதிபுரீஸ்வரர் கோவில். ஆதிபுரீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு தெரியுமா? வாணி பாடிய ஸ்தலமாதலால் வாணியம்பாடி அப்படின்னு பேர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வாணியம்பாடின்னு சொல்கிறோம் தெரியுமா? அந்த வாணியம்பாடின்னு பேர் வர்றதுக்கு காரணம் சரஸ்வதி தான் வாணி, கலைவாணி. சரஸ்வதி பிரம்மனால் சபிக்கப்பட்டு பேச்சு வராமல் ஊமையாகி இந்த இடத்துல வந்து வழிபட்டு மீண்டும் பேசுறதுக்கு ஆரம்பித்த இடம் இது. அதனால தான் வாணி பேச ஆரம்பித்து பாடல் பாடினாங்களாம் அந்த இடத்துல. ஸோ வாணி பாடிய ஸ்தலமாதலால் வாணியம் பாடி அப்படின்னா இருக்குது, நம்ம புராணத்தில் இருக்குது. அப்போது வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா பழைய வாணியம்பாடி அப்படின்னு சொல்லி கேளுங்க. பழைய வாணியம்பாடியில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த இடத்துல சரஸ்வதி மாதாவுக்கும் கோவில் உண்டு. உங்களுடைய விருட்சமாக என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கரும்பு, மூங்கில் மரம் தான் வந்து உங்களுக்கு விருட்சமாக சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த பூனை எங்கன்னா பார்த்தீங்கன்னா பூனைக்கு உணவு கொடுங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு என்ன பார்த்தீங்கன்னா பூனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூனை இந்த மாதிரி என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு வரும், எங்கே வேணா பூந்து போகும், எங்கன்னா வரும், அங்கே போவோம், இங்கே போவோம், இந்த மாதிரி சுற்றி வர வேலையில் உங்களுக்கு இருக்கும். அந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போது பூனைகளுக்கு உணவு கொடுக்கறது. இந்த வாணியம்பாடி, பழைய வாணியம்பாடி கோயிலுக்கு போய்ட்டு அங்கே அர்ச்சனை, அபிஷேகம், அங்கே அன்னதானம் இது பண்ணும்போது உங்களுடைய ப்ரெஷர், உங்களுடைய கர்மா கரைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்.